1993ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக சபா மற்றும் சரவா மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இது மலேசிய ஒப்பந்தம் 1963ஐ ஒட்டிய நடவடிக்கை. தவாவில் நடந்த கஅடிலான் கூட்டத்தில் பேசிய அன்வார், மாநில தேர்தல்களுக்கு முன்னதாக சபா மாநில சட்டமன்றம் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் கலைக்கப்பட வேண்டும் என்றும் மக்களை ஒற்றுமையாக இருக்குமாறு வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் சபா மாநிலத்திற்கு அதிகபட்ச மேம்பாட்டு ஒதுக்கீடாக 6.7 பில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதில் அவசர வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 39 மில்லியன் ரிங்கிட் அடங்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே வலுவான தலைவர்கள், நல்லாட்சி, மேலும் சபா மக்களுக்கான சமநிலையான மேம்பாடு என்பதே இலக்கு என்றும் அன்வார் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.